உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் செய்தால் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். யூடியூப்பில் லிவிங் ட்ரூத்ஸ் மதுரைன்னு சர்ச் பண்ணுங்கள், தாமஸ் துளசிராமன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் கொடுக்கிற விலையேற பெற்ற செய்திகளை கேளுங்க. கடைசி நாளின் எழுப்புதலில் நீங்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்கள். லூக்கா என்ற சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். அன்பாளே, அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். எந்த பட்டணமாக இருந்தாலும் சரி, எந்த கிராமமாக இருந்தாலும் சரி, அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, இனி வருகிற நாட்களிலும் சரி, பட்டணங்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை பிரசங்கம் பண்ணினார். அன்பாளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார். அவருடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைக்கு போனார். ரோமர் 3:21. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைக்கு போய் ஒரு செய்தியை, துர்ச்செய்தியை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அந்த துர்ச்செய்தி ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் மூலமாய் ஆதாம் ஏவாளுக்கு வந்த செய்தி. அது என்ன செய்தினா, இந்த கனியை புசிக்கும் நாளிலே, தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய் என்கிற அந்த துர்ச்செய்தியை அந்த ஆதாம் ஏவாளும் கேட்டு பிசாசு சொன்ன அந்த கனியை, அந்த நன்மையும் தீமையும் அறியத்தக்க அந்த கனியை பறித்து புசித்தார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். தேவனுடைய சமூகத்தை விட்டு துண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் மாறி, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் சொல்லப்பட்டபடி அந்த ஆதாம் ஏவாளுக்குள் இருந்ததால் எல்லா ஜனங்களும் இப்போது வந்திருக்கிறார்கள். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஆதாமின் பிள்ளைகள், சாத்தானுடைய ராஜ்யத்துக்குரிய துர்ச்செய்தியால் நிரப்பப்பட்ட ஜனங்கள். ஆமா, ஏன்னா ஆதாமின் பிள்ளைகள் தான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போன ஜனங்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நீங்கள் இதே மதுரை பட்டணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்திய தேசம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா எங்கும் போங்க, எந்த பட்டணத்துக்கும் போங்க, எந்த கிராமத்துக்கும் போங்க, அங்கே சாத்தானுடைய ராஜ்யத்துக்குரிய அந்த துர்ச்செய்தியால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள். ஆமா, அது என்ன சாத்தானுடைய துர்ச்செய்தி? நன்மார்க்கம் துன்மார்க்கம், சன்மார்க்கம் துன்மார்க்கம், நன்மை தீமை அறியத்தக்க உலகம் இது. ஆமா, எல்லாருக்குள்ள இருக்குது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். துர்ச்செய்தி, துர்குணம், நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மார்க்கம் உலகம் முழுவதும் இருக்கிறது. அதில் கண்களின் நிச்சயம், மாமிச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, அதனுடைய விளைவு ஷாகவேஷா, அதனுடைய விளைவு தரித்திரம், வியாதிப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், இப்படி ஏராளம் ஜனங்கள் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் இருக்கிறார்கள். உலகத்தினுடைய பிசாசு உள்ளே புகுந்து எங்கும் துர்க்குறிகளை செய்து கொண்டு வருகிறார் அந்த கடைசி நாட்களிலே. இப்படிப்பட்டவர்களுக்கு லூக்கா 8ஆம் அதிகாரம் 1வது, அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் படி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். 12 சீசர்களை அவர் கூட வைத்துக்கொண்டு இந்த நற்செய்தியை பிரசங்கித்து வரார். அது என்ன நற்செய்தி தெரியுமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி அதுதான். தேவனுடைய ராஜ்யம், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. அது என்ன மனம் திரும்புதல்?
அன்பானே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறதுன்னு சொன்னார். மனதை திருப்புங்கள். ஏனென்றால் ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறீர்கள், நன்மை தீமை அறியத்தக்க ஜனங்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி இருக்கிற வரைக்கும் எவ்வளவு கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும், பணமே இல்லைனாலும், படிப்பு பெரிய படிப்பே இல்லாத இருந்தாலும் சரி, நன்மை தீமை அறியத்தக்க அந்த மனநிலையிலே நீங்கள் இருக்கும்போது உலகமும் மாம்சம் பிசாசும் உங்களை சந்திக்கும், உங்கள் பிள்ளைகளை சந்திக்கும், உங்கள் வியாபாரத்தை சந்திக்கும், உங்கள் சமுதாயத்தை சந்திக்கும், உங்கள் பட்டணங்களிலே சாபங்கள் இருக்கும், உங்கள் தரித்திரங்கள் இருக்கும். நீங்கள் ஒரு சபையை நடத்துகிற போதகராக கொடுக்கிற ஊழியக்காரராக இருக்கிறார். உங்கள் சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் நன்மை தீமை அறியத்தக்க அந்த மென்டாலிட்டிக்குள்ளே இருந்தார்களானால் அந்த சபையில் பிரச்சனைகள் இருக்கும், சாபங்கள் இருக்கும், தரித்திரங்கள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், கடன் தொல்லைகள் இருக்கும். விசுவாசிகள் ஆஸ்வதிக்கப்பட மாட்டார். ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க மாம்ச சிந்தை கிறிஸ்தவர்கள். பவுல் கொரிந்தியர் மாம்ச சிந்தை மரணம் சொல்றாரு கலாத்தியர்ல. திருச்சபை விசுவாசிகளுக்கு தான் சொல்றாரு, கலாத்திய விசுவாசிகள், நீங்கள் மாம்சத்துக்குரிய உட்பட்டவர்களாக இராதீர்கள், நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இராதீர்கள். நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயத்திருக்கிற மென்டாலிட்டி, நன்மார்க்க மென்டாலிட்டி சபையில் இருக்குது. மனம் திரும்பிட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றுட்டாங்க. ஆனால் நன்மார்க்க மென்டாலிட்டி, சுய நீதி இருக்குது சபைகளுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே. ஆனபடியால் விசுவாசிகளுக்குள்ளும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் பிசாசும் கிரிகளுமா இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை சரியா பிரசங்கம் பண்ணணும் ஊழியக்காரர்கள். அது என்னன்னா ஜீவ மார்க்கம். சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி தான் இயேசு பிரசங்கம் பண்ணினார். அபவுட் 10 நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷத்திலே அப்படியே மனம் திரும்பி ஜீவ மார்க்கத்தில் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்கவன். ஆமா, பெரிய படிப்பாளி, பெரிய அரசியல்வாதி ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறாங்க. இந்த தேசத்தை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. சாபத்திலிருந்து விடுதலையாகணும், மரணத்திலிருந்து விடுதலையாகணும், தரித்திரத்து வியாதியிலிருந்து விடுதலையாகணும், வறட்சி வனாந்திரம். ஏன்னா உலகத்தில் பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று போறான். ஒரு தனிப்பட்ட குடும்ப தலைவன், குடும்ப பெற்றோர், ஒரு தகவன் குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த பிரயாசப்படுறாரு. ஆனால் நன்மை தீமை அறிய ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான். அதான் துர்ச்செய்தி. நன்மார்க்க துன்மார்க்கத்தில் உலகம் முழுகி கிடக்கிறது. நோவா காலத்தில் நடந்து அப்படியே மனுஷகுமார காலத்தில் நடக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. சோதோம் குமார நாட்கள் நடக்குது, அப்படியே மனுஷகுமார் வரும் நாட்கள். ஏன் அப்படி சொன்னாரு? எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க மனிதனாய் இருக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் இருந்த அதே நன்மையும் தீமையும் நன்மார்களும் துன்மார்களும் தான் இருக்கிறான். அதனால்தான் பிசாசு, உலகத்தின் அதிபதி பிசாசுகள் பல விதத்தில் சாபங்களும் பாவங்களும் கண்களிச்சியும் மாமிச்சு ஜீவனத்தின் பெருமையும் வியாதிகளும் வறுமைகளும் போராட்டங்களும் கசப்புகளும் பகைகளும் கொலைகளும் வெறிகளும் போட்டிகளும் பொறாமைகளும் வன்கண்ணும் தூஷணமும் இப்படிப்பட்ட ஹாவிகள் கடைசி காலத்தில் எங்கு பட்டணங்களில் கிராமங்களில் கிரியை செய்கிறது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் இந்த கடைசி காலத்திலே நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை பிரசங்கிக்க உங்களால் கூடுமா? ஊழியத்துக்கு வந்து விட்டீர்கள், நல்லது. வேதாகம கல்லூரி படித்து விட்டீர்கள், நல்லது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை நச்சின்னு பிரசங்கம் பண்ண முடியுமா உங்களால? ஜீவ மார்க்கத்தை ஆவியின்படி எழுத்தின்படி ஹைலைட் பண்ணி பேச முடியுமா உங்களால? இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்த வேணும். பாவுண்டு மனுஷது தேவாய் ஊற்றப்பட வேண்டும் என்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அந்த நற்செய்தியை உங்களால் தெளிவாய் பிரசங்கம் பண்ண முடியுமா? அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரர்களாக இருப்பீர்கள். உங்கள் திருச்சபை விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். 10 வருஷம் 20 வருஷம் சபைக்கு வந்து ஒரு அங்குல முன்னேற்றம் இல்லை, இருக்கிறது மாதிரி இருக்கிறாங்க. பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தடைகள். ஏன்னா மாம்ச சிந்தை மரணம். கிறிஸ்து இயேசுக்குட்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை 100க்கு 100 கை கொள்ளவில்லை. பிரதான கற்பனை கை கொள்ள வேண்டும். அப்போ பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி தாங்க நீங்க பிரசங்கம் பண்ணணும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நற்செய்தி. அப்போ உலகம் மீது சாத்தானுடைய ராஜ்யத்தின் துர்ச்செய்தியில் இருக்குது. அதான் நன்மை தீமை அறியத்தக்க உலகம். நன்மார்க்கம் துன்மார்க்கமா இருக்குதுங்க. மதுரை பட்டணம் உள்ளா, தமிழ்நாடு உள்ளா, இந்திய தேசம் உள்ளா, உலகம் உள்ளா நன்மார்க்கம் துன்மார்க்கம், நன்மை தீமை. அதனுடைய விளைவு தான் சாகவே சாவாய். உலகத்தின் அதிபதி. கடைசி காலத்துல கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் உண்டாகுமா? நாட்டுக்கு நாடு யுத்தம், பகைமை, பொறாமை இப்படியெல்லாம் வரும் சொல்லியிருக்கிறாரு கடைசி காலத்துல.
இந்த காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி நச்சுன்னு பேச முடியுமா உங்களால? ஜீவ மார்க்கத்தை 100% பேச முடியுமா? ஏசு அதை தான் பேசினார். எங்க போனாலும் 1008 காரியங்களை பேசிட்டு இல்லை அவர் பிரசங்கத்துல. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஜீவன் என்றால் பரலோக ராஜ்யம், தேவ நீதியும் உடி தேதலும். இதுதான் அவருடைய பிரசங்கம். தன் ஜீவரத்தத்தை கொடுக்கணும் ஒரு மனுஷனும் பாவ நிவர்த்திக்காக. பாவத்துல பிறந்திருக்கிறான், துர்ச்செய்தியில இருக்கிறான், படிச்சிருக்கான், படிக்காம ஏழை யாரா இருக்கட்டும், பாவத்தின் சம்பளம், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். அவனுக்கு என்ன தேவை? தேவனுடைய ராஜ்யத்துடைய நற்செய்தி அவனுக்கு என்ன? ஜீவ மார்க்கம், ஜீவ சரீரம் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும், ஜீவ ரத்தம் அவனுக்கு சிந்தப்பட வேண்டும், பாவம் நிவர்த்தியாக வேண்டும், அவனுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி நிவர்த்தியாகி ஜீவம் விஷயத்து கண்ணின் ஆசீர்வாதம் அவனுக்கு வர வேண்டும். அதுக்கு இவர் என்ன செய்தார்? தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கி சுவிசேஷகர் இயேசு என்ன செய்தார்? தன்னையே கொடுக்கிறார். பாருங்க, ஊழியத்துக்கு வந்து அருமையானவர்களே, அப்போ சில சுவிசேஷ போதகர்களே, உங்களுக்குள் இருக்கிற இயேசு ரத்தத்தை அவனோட இலக்கத்துக்கு தக்கதாய் கொடுக்க உங்களால் முடியுமா? இல்லை நாடு சரியில்லை, ஊடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, நியாயப்பிரமான மென்டாலிட்டியோடு கூட ஜனங்களோடு பேசி அவங்கள குற்றமன சாட்சியாக்கி இப்படியெல்லாம் பிரசங்கம் நடக்குதுங்க. இயேசுவின் சரீரம், இயேசு ரத்தத்தை அவங்க பேரை சொல்லி பிதாவாகிதன் முழு உலகத்துக்கு கொடுக்க தெரியுமா? இயேசு இந்த சுவிசேஷம் பிரசங்கம். நல்ல மேய்ப்பத்த ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். ஆடுகள் என்றால் ஜனங்கள். ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கு இரையாய் இருக்கின்றன. காட்டு மிருகம் உலகத்தில் பிசாசுக்கு, வியாதிக்கு, சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, வியாதிக்கு, பாதாளத்துக்கு நேராக ஓடிட்டு இருக்கிற ஆடு, பொல்லாத ஆடு. அந்த பொல்லாத ஆட்டை பிசாசுங்கிறது விடியலாக்குது. இயேசு நல்ல மேய்ப்பத்த ஆடுகளுக்கு ஜீவ சரத்தையே கொடுக்குறான், ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான், தீவிரமாய் கொடுக்குறான், எப்பொழுதும் கொடுக்குறான், இடைவிடாமல் கொடுக்குறான். 24 hours 3 வருஷம் ஊழியத்தில் தூங்கவே நேரம் இல்லை. இயேசுக்கு ஓடுறாரு, மீட்கும் பொருள் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எங்க தூங்க, அவர் எப்படி தூங்க முடியும்? நீ எப்படி புதிய ஏற்பாட்டில் நீ தூங்க முடியும்? புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களே, நாடு சரியில்லை, ஊடு சரியில்லை, அரசியல்வாதிகள் சரியில்லை, இப்படியே பேசிட்டு இருந்தா எங்க ரசிக்க போறாங்க ஜனங்க? யாருமே சரியில்லை, நீயே சரியில்லைங்க. ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க எல்லாரும் சரிதாங்க. இல்லை, அதுக்கு என்ன பரிகாரம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு நற்செய்தி என்ன சொல்லி? ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி பிதாவாகி ஆதாமுக்கு முழு உலகத்தை கொடுக்குதுங்க. பசுத்தாவி ஏறுது, அசுத்தாவி ஓடுதுங்க, சூப்பராகிறாங்க. இதாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. இதை பிரசங்கம் பண்ண வரைக்கும் முடியுமா உன்னால? கடைசி கால ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, பகுதி நேர ஊழியக்காரர்களே, கேஷல் எடுக்கிறவர்களே, ஜப ஊழியத்தை நடத்துகிறவர்களே, அப்புறம் என்ன இது குவைட் டைம்ல இருக்கிறவர்களே, ஜபம் பண்ணுகிறவர்களே, பிரசங்கம் பண்ணுகிறவர்களே, மாஸ் மீடியாவில் ஊழியம் செய்கிறவர்களே, சோசியல் மீடியாவில் ஊழியம் செய்கிறவர்களே, இயேசு சரீரத்தை, இயேசு ரத்தத்தை டாக்டா கொடுக்க முடியுமா? ஒவ்வொரு மனுஷன் பேரை சொல்லி பாவம் மன்னிவிட்டு நித்திய ஜீவன் தான் இயேசு ரத்தம். அதான் நற்செய்தி, தேவனுடைய ராஜ்யம். இந்த நற்செய்தி அவனுடைய இலக்கத்துக்கு தக்கா தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு இந்த பட்டணங்களை, இந்த மதுரை பட்டணத்தில் 30 லட்சம் ஜனங்களுக்கு ஃபேக்டா கொடுக்க தெரியுமா? 1008 காரியங்களை பேசிட்டு இருக்க முடியுமா? இங்க பாருங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம். பின்பு அவர் பட்டணங்களோடும் கிராமங்களோடும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி, தேவனுடைய ராஜ்யத்துடைய தேவன்னா தேவ நீதிட்டு உயிர், அதுக்குள்ளதான் அவர் பிரசங்கமே. ஆமா, அதுக்கு அப்பால் போல உன்னை அடிப்பாரு, உன்னை நொறுப்பாரு, நீ சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஆளே அந்த பிரசங்கமே இல்லைங்க. நீயும் சரியில்லை, உலகமே சரியில்லை, எல்லோரும் பாவம் செய்துங்க. தேவமகி இந்த சரியில்லாதவனுக்கு தன் ஜீவரத்தை கூடாது. இயேசு சாமட்ட வாக்கு தத்தங்களை தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கணும். இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். ஆமா, நற்செய்தியை பிரசங்கியுங்கள். நற்செய்தி என்றால் இப்படியும் நடக்குமா என்று ஆச்சரியப்படத்தக்க நற்செய்தி. அதுக்கு பேர் சுவிசேஷம். அது என்ன சுவிசேஷம்? இயேசுதான் அந்த சுவிசேஷம். அவிசுவிசேஷம் துர்ச்செய்தி, அது ஆதாமே. ஆமா, அது துர்ச்செய்தி. ஷாவாய், யாரும் தப்ப முடியாது அதுக்கு. அப்போ எல்லாரும் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார். யாருதான் தாய் கருத்தில்? எல்லாருமே தாயின் வயிற்றில் தான் பிறந்தாங்க. துர்ச்செய்தி பாதாள வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரும் துர்ச்செய்தி. அந்த பாதாளத்துக்கு போற பரலோகத்துக்கு நேராக திறப்பணும், அது நற்செய்தி. அதான் ஜீவ மார்க்கம். இயேசு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். அப்போ கெட்ட மேய்ப்பன் ஆதாமுக்குள்ள பிசாசு, கெட்ட மேய்ப்பன் தன் மரணத்தையே கொடுக்கிறான். மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அவனை தேவ நீதியின் சம்பளம் ஊழியத்துக்கு நேராக நடத்துதாங்க ஊழிய நற்செய்தி. இதை பிரசங்கம் பண்ணுவியா? வா ஊழியத்துக்கு வந்திருக்கிற ஊழியத்துக்கு. இயேசு ரத்தத்தை, தேவ நீதி ஊழியத்துல தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு. அதை தவிர வேற பேசாத. பேசினாக்கா ஒன்று சுய நீதியை நியாய பிரமாணத்தை பேசுவேன்.
ஆமா, ஜனங்க ஆஸ்வதிக்கப்பட மாட்டாங்க, விசுவாசிங்க ஆஸ்வதிக்கப்பட மாட்டாங்க. ஒரு முன்னேற்றம் இருக்காது. சுயநீதிக்காரங்களாவே இருப்பாங்க சபை விசுவாசிங்க. சன்மார்க்கர்களாக இருப்பாங்க. ஜீவ மார்க்குன்னா என்னன்னு தெரியாது. அளவற்ற அன்பை இயேசு சாப்பிட தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க. சபை நடத்துறது பாடா போடும், கோழிக்கிணமா போடும். சபை நடத்து விசுவாசிங்க தேவைகள் சந்திக்கப்படாது. வருஷ கணக்கில் வருவாங்க, மாச கணக்கில் வருஷ கணக்கில் வருவாங்க. ஒரு சின்ன முன்னேற்றம் இல்லை, சின்ன ஆசீர்வாதம். ஏன்னா ஜீவ மார்க்கத்தை ஹைலைட் பண்ணி பேசல. கடைசி காலத்துல ஜீவ மார்க்கத்தை பேசவில்லை. எங்கும் பாருங்க, எல்லா பிரசங்கத்தையும் கேளுங்க. இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. தேவன் என்றால் அகோபே, பரலோக ராஜ்யம். தேவன் என்றால் அவர் மத்தியஸ்தர். தேவன் தனக்கு உலகத்துக்கு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை கொடுத்தாதான் உன் பேடையே தொலையும். பாவட்டுமான துர்ச்செய்தி நீங்க பசுத்தாவி இறங்க. தேவன் ஜீவன் உள்ளவர், என் பிதா ஜீவன் உள்ளவராக இருப்பது போல. இயேசு மத்தி யோவான் 5:26 போய் வீட்டில் வாசிங்க. என் பிதா ஜீவன் உள்ளவராக இருப்பது போல குமாரனும் ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவன் உள்ளவர். ஒரு மனுஷனை ஜீவ சஞ்சாரியா நீ மாற்றணும். ஏன்னா ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிற மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரண சஞ்சாரி. அதான் கண்களின் செய்யும் ஜீவனத்திற்கு பெருமை. உயர்ந்தவன் தான் சன்மார்க்க துன்மார்க்கனாக இருக்கிறான் மனுஷன். மரண சஞ்சாரினா பிசாசோடு சஞ்சரிக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனை தேவனோடு சஞ்சரிக்கிறாய் மாற்றுகிறாய் பாரு. அதுதான் உன்னதமான ஊழியம், அதுதான் கருத்தான ஊழியம். ஜீவ மார்க்கத்தில் ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தினங்க, அதுதாங்க வெற்றிகரமான ஊழியம். அது ஒரு மலையை நோட்டி ஏழி பிடிக்குதுங்க. ஜீவ மார்க்கத்தை சொன்னாதான் அது தெரியுங்க. இயேசுவே சத்தியம், இயேசுவே இந்த ஜீவ மார்க்கத்தை தான் இயேசு கற்றுக் கொடுத்தாரு. மத்திய மார்க், லூக்கா, யோவான் முழுவதும் அவர் ஜீவ வார்த்தையை தான் போதிச்சார். அவர் பேரே ஜீவ வார்த்தை. அவர் ஜீவ மார்க்கத்தை, ஜீவ போதனை போதித்தார். எங்க போனாலும், யாரை பார்த்தாலும், எவரை பார்த்தாலும் முன்பின் யோசனையே கிடையாது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஏன்னா மரணத்தினது பிசாசுக்குள்ளே சிக்கி கிடக்கிறான் மனுஷன். பிசாசினால் கொடிய வேதனைப்படுறான். டேகோன் பிசாசு பிடிச்சான். 38 வியாதியஸ்தன், திமிர்வாதக்காரன், பெரும்பாடுள்ள சிறி, திரளான வியாதியஸ்தர்கள். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறார். எல்லாம் பிசாசின் வல்லமையில் தான் அகப்பட்டிருக்கிறான். பெரிய படிப்பாளி நினைச்சிடாத, பெரிய படிப்புன்றான். PhD படிச்சான். அவன் தான் தேசத்துக்கே பெரிய பிரச்சனையாளர். அசுத்தாவிகளா இருக்கிறான், கோட்டீஸ்வரனா இருக்கிறான், ரொம்ப நிம்மதியா இருக்கான். பாவத்தை ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான், இப்ப ஏழையா இருக்கிறான், படிப்பறிவு இல்லாத காட்டுவாசி நாட்டுவாசி ஆணு பெண்ணு யாரோ ஒரு ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறான். அதன் விளைவு பாவங்களும் சாபங்களும் அசுத்தாவி அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து கிரியை செய்கிறது. அதை ஸ்டாப் பண்றவன் யார்? அவன் தான் ஆசாரியன், அவன் தான் பிரதான, அவன் தான் ஆசாரியன். ஆசாரியம் பாவ நிவர்த்தி செய்யணும். பாவ நிவர்த்தியின் பொருள் இயேசு சரீரம், இயேசு ரத்தம். அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஆவின் படிக்கிறதுபடி கொடுக்கணும். பசு தாவி வந்து இறக்கணும், சங்காரத்தை ஓட்டணும், அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, வாழ்நாள் புள்ள எப்படி இருக்கணும். அதுதாங்க ஊழியம். அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர் யார்? லூக்கா 8:1. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை குறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். கிராமங்கள் தோறும் போறாங்க, பட்டணங்கள் தோறும் போறாங்க, பெரிய பெரிய குருஷேட் சுவிசேஷம் எல்லாம் நடத்துறாங்க, எல்லாம் நடத்தாங்க. ஜீவ மார்க்கத்தை போதித்தாயா? பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம், தேவ நீதியின் சம்பளம் உழித்தேதல். அதை பிரதான கற்பனையாய் போதித்தாயா? உன் தேவனாகிய கத்திரத்தில் உயிரத்தோடு அன்பு குருவாய், அது கொப்பாய் பிரடத்தில் அன்பு குருவாயாக பிரதான கற்பனையில் உறுதியாக இருக்கிறாயா? தேவன் தனக்கு உலகத்தில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படும். அந்த அன்பு ஜீவனையும் பரிபூர்ணம் கொடுக்கிறது. அந்த ஜீவன்கள் இயேசு சாமட்ட வாக்கு தத்தம் எல்லாம் இருக்கிறது. அதை பிதாவாகிற ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாயா? பசுத்தாவியான் வருவார், விடுதலை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துக்குள்ளே வாய்நாள் எல்லாம் இருப்பாயா? இதுதான் பிரசங்கம், இயேசுனார் பிரசங்கம். பிரதான கற்பனையே அவர் பிரசங்கத்துல பிரதான கற்பனை. 2வது ஜீவ மார்க்கம். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு தேவ நீதியின் சம்பளம் உழித்தே தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. தேவனே என்றால் ஜீவன் ஏற்றான். இயேசு ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம், தேவ நீதியின் சம்பளம் உழித்தேதல். உன் பிரசங்கத்துல தேவ நீதியின் சம்பளம் உழித்தேதல் இருக்குதா? பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன் இருக்குதா? அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை அவனுடைய இலக்கத்துக்கு தான் கொடுக்கிறேன்னு சொல்றியா? அங்கதாங்க விடுதலையே வருது, அங்கதாங்க சங்காரத்துவம், அங்கதாங்க பரிசுத்தாவியே இறங்குறாங்க. அதாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. இதெல்லாம் இல்லாம என்னவோ பண்ற பிரசங்கத்தை நானும் பண்றேன்னு பற்றி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரசங்கத்தை 2000 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்றாங்க. உலகத்துல பிரச்சனை தேர்ந்த பாடல, சபைகளில் பிரச்சனை வர சபைகளின் நிலம் மோசமா போகுது, விசுவாசியின் நிலைமை மோசமா போகுது. மாம்சகிரிலாம் வளர்த்துட்டுக்கிறாங்க பெரிய எல்லா ஊழியக்காரங்களும். ஆமா, வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய விஷயம். நானும் ஊழியக்காரன் தான். இன்னைக்கு போய் பாருங்க, சபைகளில் விசுவாசிகளும் ஊழியக்காரங்களுக்குள்ளே பாருங்க, மாம்ச சிந்தை தான் பெரிய பகைகளும் போட்டிகளும் பொறாமையிலும் எரிச்சலுமா இருக்கிறாங்க சபைகளில. உண்மைதானங்க? கடைசி கால சபை இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
அதான் தேவ அன்பை வெளிப்படுத்தணுங்க. இயேசு சரி, இயேசு ரத்தம், இது எல்லாம் ஏன்டானா சுய நீதி எல்லாருக்குள்ள ஆழமா கிரியை செய்யுது. நான் என்ன சொல்றேன்னா, நீயும் சரியில்லை நானும் சரியில்லைப்பா. யார் தான்? இயேசு தான்பா சரி. அந்த இயேசு நீயும் கொடு நானும் கொடுக்குறப்பா. தேவன் கூட மூடு உலகம் தாங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதனால சுயநீதினா அவன் என்ன தப்பு பண்ணா நீ பார்க்க ஆரம்பிச்சிடும், நீ என்ன தப்பு அவன் பார்க்க ஆரம்பிச்சிருவான், அவன் உன்னை சபிக்க நீ அவனை நிந்திக்க. இதுக்கு ஆண்டவர் இயேசு நம்மளை அழிச்சாரு. நீயும் சரியில்லை நானும் சரியில்லை, உலகமே சரியில்லை, எல்லோரும் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க. இப்ப என்ன செய்யணுமோ அதுதான் சுவிசேஷம். நீ என்ன செய்யணும், நான் என்ன ஜீவ மார்க்கத்தை போதிக்கணும். யாருக்கு? தேவன் தனக்கு முழு உலகத்து உன் மனைவி பிள்ளைங்களுக்கு உன் குடும்பம் தேவன் தனக்கு ஆதாம் இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனுடைய ராஜ்யத்து தேவனி இயேசு சாமன்ற வாக்கு தத்தங்களே ஜீவ சொல்ற ஜீவனத்தை உன் பேரை சொல்லி நான் தேவன் தனக்கு முழு நான் நீ என் பேரை சொல்லி இயேசு ஜீவன் தேவன் முழு உலகத்தை அன்பு கூறணும். இப்படி ஒருவருக்கு ஒரு அன்பை நிறைவேற்றுங்க. அன்பின் பிரமாணத்தை இயேசு சொல்லிட்டு போனாரு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? சுயநீதி பார்க்க மனிதனுடைய ஆத்மாவில சுயநீதி ஆழமாய் கலந்து கிடக்கிறது. இந்த சுயநீதியை ஒருத்தன் ஜெயிச்சிட்டானா அவன் இயேசு போலவே மாறிடுவாங்க. அவனை கொண்டு தாங்க கடைசி காலத்தில் ஏபில் கொண்டு வர முடியும். யார் இயேசுவை போல மாறினானோ அவன் தான் பூமிக்கு உப்பா இருக்க முடியும். அவன் ஜபம் தான் உப்பான ஜபம். அவன் தான் உலகத்துக்கு ஒளியா இருக்க முடியும். அப்போ இயேசுவை போல மாறினவன் என்ன பண்ணுவான்? யார் தப்பு செஞ்சு இருக்கிறான்னு பூத கண்ணாடி போட்டு பார்த்துருக்க மாட்டான். முன்பின் யோசனையே பண்ண மாட்டான். பட்டுன்னு இயேசு சரி, இயேசு ரத்தம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நச்சு தேவி நீதிட்டு உயிர்த்ததில்லை அவன் பேர் சொல்லி பிதாவாகிடும் ஆதாமத்தில் என்ன முழு உலகத்துக்கு டேக்டா கூட பசுத்தா இறக்கிடுவான். அந்த ஓடிடுவான். கிறிஸ்துக்குள்ளே வச்சுட்டு இருப்பான். விசுவாசிகளை, ஊழியக்காரர்களை, ஜனங்களை, சுற்றி இருக்க ஜனங்களை, பிள்ளைகளை கிறிஸ்து ஜீவமாக போதிச்சுட்டே இருப்பான். ராத்திரி பகலும் போதிப்பான். சோர்ந்து போகாமல் போய்ப்பான். எப்பொழுதும் போய்ப்பான். பிசாசான ஓடித்தான, ஷாப்பு ஓடித்தான, பசுத்தா இறங்கிதான், தரித்திரம் நீங்க தான், வியாதி மறைந்துதானா, தேவதூதர் பண்ணிவிட்டு செய்துதான் ஆக வேண்டாம். அதாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. பிடிப்பெற்ற நற்செய்தியை போதிக்க வாருங்கள் பிரியமானவர்களே. பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச்சைங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. தேவன் தனக்கு உலகத்துக்கு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. எல்லா ஆதாமுக்குள்ள பிறந்தங்க. நீங்க எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, கொரோனா கொள்ளை நோய் வந்துச்சு. எல்லா தேசத்தையும் அந்த கொரோனா கொள்ளை நோய் பாதிக்குது. காரணம் என்ன தெரியுமா? எல்லா ஆதாமுக்குள்ள பிறந்தவன். பாவத்தின் சம்பளம் மரணம். நன்மார்க்கு துன்மார்க்கனா இருக்கான். பெரிய அரசியல் தலைவன், சாதாரண இளையவன், எளியவன், காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆணு, பெண், உலகம் ஃபுல்லாக அந்த கொரோனா கொள்ளை நோய் பரவுது. ஏன் பரவுது? எதுக்காக செஞ்சிச்சிங்களா நீங்கள்? ஆதாமுக்குள்ள மனுஷன் பிறந்திருக்கிறான். ஆனால் தான் கொரோனா கொள்ளை உலகம் உள்ள புகுந்து விளையாடுது. நீ பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம், தேவ நீதியின் சம்பளம் ஊழியத்தில் இயேசு ஜீவ விருட்சத்துக்கு அன்னைக்குள்ள முழு உலகத்துக்கு நற்செய்தியை பிரசங்கம் பண்ணா பரிசுத்தாவியார் எல்லா கொரோனா கொள்ளைன்னு ஓடிய கூட உலகத்தை விட்டே ஜீவனும் பரிபூர்ண ஜீவனம் கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நற்செய்தியை போதிக்கணும். எல்லா லட்சக்கணக்கான ஊழியக்காரங்க இருக்காங்க. உலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கான ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க? சுய நீதி சன்மார்க்க ஊழியக்காரங்களா இருக்காங்க. நியாயப்பிரமான மென்டாலிட்டியாங்க. கிறிஸ்துவின் அன்பு ஆழமாக கிரியை செய்யல. ஊழியக்காரர்களுடைய போட்டிகள் போகிறாங்க. சண்டை சாடிகளுமா இருக்காங்க. விசுவாசிங்க பார்க்குறாங்க. விசுவாசிகள் அப்படி தாங்க. ஜீவ மார்க்கம்னா என்னன்னே தெரியல. ஏசு ஒரு ஜீவ மார்க்கத்தை கொண்டு வந்த உலகத்தில் எல்லாம் நன்மை தீமறியத்தக்க மார்க்கங்கள். ஏதேன் தோட்டத்துக்கு போங்க. எந்த ஒரு சத்தியத்தையும் நீங்கள் நல்ல ஆழமாக அறிஞ்சுக்கலாம். ஏதேன் தோட்டத்துக்கு போனால் எல்லாமே அறிங்க. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமறியத்தக்க கனி, அதுதான் முழு உலகத்தில் சாகவே சாவாய். ஏசு ஒரு ஜீவ விருத்தது கனி, அதான் தேவனுடைய ராஜ்யம். ஜீவ மார்க்கம் தான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு. இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அவர் ஜீவன், அவர் தேவநீதி உயிர் தெரியுமா. அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் பாவட்டு மரணம் என்னட்டு ஓடு பசுத்தாய் வருவார். தேவத்தில் பணிவிடையே செய்வார்கள். ஆமா, இதை தான் முழு உலகத்துக்கு போதிக்கணும். பிசாசுகள் ஓடி விடுற சாபங்கள் மாதிரி ராத்திரி மகளும் போய் எப்போதும் போய் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணணும். சோர்ந்து போகாமல் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஆவின் படி வாய்நாளில் கொடுக்கணும். பிரசங்கன்ற பேரில் ஜபம்ன்ற பேரில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குது இல்லைங்க. பரிகாரத்தை வரும். ஜபம் பண்ணுறீங்களே, ஜபத்தில் பரிகாரம் வருதா பாருங்க. என்ன பரிகாரம்? பாவம் செஞ்சிருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மாறினா பிசாசு நொறுங்கிறான். அந்த நீங்கள் பண்ணுற ஜபத்தில் அவன் பாவத்துக்கு சம்பளம் மாறுறது தேவனி இயேசு சரியேசு அவன் பேர் சொல்லி பிதாவை முழு உலகத்துக்கு கொடுக்குற பாரு. ஜபத்தில் பாருங்க. ஜபத்தில் இயேசு சரியும் இல்லை, இயேசு ரத்தம் தேவனுக்கு தான் உலகத்துக்கு கொடுக்கு. கெஞ்சுக்கிறோம் மாட்டாடுக்குமோ இப்படியே ஜபம் பண்ணி அங்கே நொறுக்கிங்கிறான் பிசாசு ஜனங்களை. இயேசு ஜெபிச்ச ஜபத்தை என்ன தெரியுமா?
ஏசு எப்படிங்க ஜெபிச்சாரு? லேகியோன் பிசாசு பிடிச்சவன் எப்படி ஜெபம் பண்ணாரு? நல்ல மேய்ப்பத்த ஆடுகளுக்கு ஜீவனே கொடுக்குறான். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய பரமண்டல பிதாவேன்ட்டு உம்முடைய நாமம் உம்முடைய சித்தத்தை நாங்கள் ஜெபத்தில் கொண்டு வராரு. அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு உலகு அசுத்தாய் ஓடுது, சங்காரத்தில் ஓடி பசுத்தாய் இறங்குது. அவர் ஜெபம் பண்ணாலும் சரி, பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஏசு ஜீவ போதனை தாங்க போயிச்சா. நீ ஜெபமே பண்ணாலும் சரி, துதி பண்ணாலும் சரி, ஆராதனை பண்ணாலும் சரி, நீ பிரசங்கமே பண்ணாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி, தேவ நீதிக்கு உயிர்த்தல் தான். தேவன் தனக்கு முழு உலகத்து மத்தியஸ்தன் அடிப்படையில் தான் பிரசங்கம், ஜெபம், துதி, ஆராதனை எல்லாமே கிறிஸ்து இயேசு ஜீவ மார்க்கத்தில் பண்ணுறதாங்க வெற்றிகரமான ஊழியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. நீங்களும் பாதுகாக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படும், பாவன்ட்டு மரணத்துக்கு தப்பி வைக்கப்படும், பாதாளத்து தப்பிவிட இயேசு ஜீவரத்தம் தேவ நீதிட்டு உயிர்த்தது. அதை பிதாவாகி ஆதாரம் முழு உலகத்தை கொடுக்கணும். இப்படி என்ன பரிசுத்தமாயிடுறாங்க தானே, ஆட்டோமேட்டிக்காக அவங்க பரிசுத்தமாகும். யாரையும் பகைக்க மாட்டாங்க. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறணும். என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு, மனித அன்பு கிடையாது. அந்த அன்பு ஜீவனை இப்படி இயேசு சாப்பிடும் கொடுத்து தீர்த்து விடுது முழு உலகத்துக்கான். தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஒரு மனுஷன் மேல பகையும் கசப்பும் வெறுப்பும் முறுமுறுப்பு கிடையவே கிடையாது. அவன் தாங்க தேவடைய ராஜ்ய சுவிசேஷம் ரட்சிக்கப்பட்டவன். பரிசுத்தாவின் மேல இறங்க அவன் உலகத்தையே அன்பு கூறுவாங்க. அவன் நாடு சரியில்லை, வீடு சரியில்லை, அவங்க இப்படி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. நீயும் சரியில்லை, நானும் தெரியல. ஆமாய். அப்போ உனக்கும் இயேசு சர்வீஸ் தேவன் தனக்கு உங்களுக்கு, நானும் இயேசு சரி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு அவன் ஜீவ மார்க்கனாய் மாறிவிட்டான். ராத்திரி பகலும் ஜீவரத்தம் இயேசு சரி இயேசு ரத்தம். இயேசு ஒரு அப்பாற்பட்டவர். எல்லோரும் நன்மை தீமை அறியத்தக்க உலகத்தில் இருக்கிறாங்க. முழு உலகமும் ஷாகவே ஷாவாய். தடுக்க முடியாது. பிசாசிய கொரோனா கோல் எதையுமே நீ தடுக்க முடியாது. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. அது ஜீவரத்தம். அந்த ஜீவனுக்குள்ள இயேசு ஜீவனுக்குள்ள இயேசு சரி ஜீவன், இயேசு சாமட வாக்கு, தேவ நீதி எல்லா ஜீவ வாக்கு தத்தங்கள். ஆதாம்குள்ள மரண வாக்கு தத்தம், கண்களிச்சை, ஜீவனத்தின் அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், விக்கிர உலகம், மாம்ச, பிசாசு. அதை தேவன் தனக்கு உலகத்தை காட்டினா பிசாசு பிரச்சனை ஓயாது. சபையில ஓயாது. தனிப்பட்ட வாயில் உயிர்வா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் சரி. மாம்ச சிந்தை மரணம் சொன்னாரு பவுல். கிறிஸ்து சிந்தைய ஜீவனும் சமாதானம். அந்த கிறிஸ்துவ சிந்தை தேவ நீதி உயிர்த்தல் தேவன் தனக்கு முழு கொடுத்து விடுகிறது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வாருங்கள் பிரியமானவர்களே. லூக்கா 8ஆம் அதிகாரம். அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். ஆமா, வாங்க வரீங்களா? வாங்க. நீ சரியில்லை, நான் சரியில்லை, அப்படி வாங்க. இயேசுதான் சரியானவர். அந்த இயேசு ரத்தத்தை நான் முழு இதயத்தோடு முழு ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இயேசு அன்பை தேவ நீதி பிதாவாகி முழு உடைய மனைவி முழு உலகத்துக்கு ஒத்தனை பாக்கி இல்லை. தேவன் தனக்கு பரலோக ராஜ்யம். பரன்னா பூலோகம். பிரதான கற்பம் தேவனாகிய கத்திரத்தின் உயிரத்தின் அன்பு குரு. என்ன அன்பு? பரலோ பிதாகோ அன்பு. என்ன? கிறிஸ்துவன் இயேசு அவள் குத்துரு. அங்கே பிரச்சனை தெரியும். அதுக்கப்புறம் உண்டிருத்தல்னாக்கோ பிறன்னா குடும்பம் பற்ற முழு உலகம். இயேசு ஜீவன் பரு, இயேசு சாப்பிட வாக்கு தத்தங்கள். இதுதாங்க தேவடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம். இதில் குறைவானது எல்லாம் பிசாசின் ராஜ்யம் தான். அங்கே எந்த சபையாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, மாம்ச சிந்தை இருக்கிற இடத்துல அசுத்தாவி உரிமையாக வரும். அங்கே வியாதிகள் வரும், அங்கே சாபங்கள் வரும், அங்கே வறுமைகள் வரும், அங்கே தரித்திரங்கள் வரும், அங்கே குழப்பங்கள் வரும், அங்கே மேட்டுமைகள் வரும், அங்கே நீ பெரியவன் நான் பெரியவன், இதெல்லாம் சுயநீதியெல்லாம் வருவாங்க. டோட்டலாக மறந்துடுங்க எல்லாத்தையும். பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் உலகம். எல்லாமே சுருக்கமாக தெரிஞ்சுக்கோங்க. பிரசங்கத்தை 1000 பிரசங்கத்தை என்னென்னவோ பிரசங்கத்தை பண்ணி இந்த ஜீவ மார்க்கத்தை விட்டதுனால எல்லாம் குழம்பி போயிருக்கிறாங்க விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும். பிரசங்கன்னா ஜீவ மார்க்கம் தாங்க. தேவடைய ராஜ்யத்துக்கு அடுத்த சுவிசேஷம் என்ன தெளிவாக சொல்றாரு லூக்கா 8ஆம் அதிகாரம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நற்செய்தினா பிசாசி சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு துர்ச்செய்தி. அதான் ஏதேன் தோட்ட நன்மை தீமறியத்தக்க கனி, நன்மார்க்க துன்மார்க்க ஜீவ விருட்சத்துக்கு கனி தான் தேவடைய ராஜ்யத்துக்கு ஜீவ போதை. ஏசோட நானே வழி, நானே ஜீவன். நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவன் தான் இயேசு சாமட ஜீவ வாக்கு தத்தங்கள். தேவன் வந்தாவே ஜீவன் வரணும். அவதான் ஜீவ சஞ்சாரியா மாறணும். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலக ஆவியின்படி வாயினால் கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பாவன்ட்டு மன அழகைச்சு ஓடி அசுத்தாய் ஓடத்தான் செய்யும், பரிசுத்தாய் வரத்தான் செய்யும். ஆசீர்வாதம் சுகமும் பலம் ஜீவனம் வர விருத்தி வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஆமாம், ஏதாவது தப்பு செஞ்சால் உடனே டிஸ்கரேஜ் இயேசு ரத்தத்தை சகல பாவம் இன்னைக்கு சுத்திகரிக்க உடனே அறிக்கை செய்து இயேசு ரத்தம் உடனே இயேசு ரத்தம் தான் என்ன மண்ணி இயேசு சரி தேவத்தன் உங்களுக்கு பாவம் பசுத்தா இறந்து சொல்லி ஜெபிச்சு திருப்பி போயிட்டே இருப்பான். அதனால் அன்பானவர்களே, இந்த ஜீவ மார்க்கத்தை போதிக்க வாருங்கள். இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இந்த ஜீவ மார்க்கத்தை போதியுங்கள். இந்த கடைசி கால இயல்புகளில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார்.
இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். அதனால இந்த ஜீவ மார்க்கத்தை போதிக்க வாருங்கள். பேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்திருக்கிறேன். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு போனாங்க. தடுக்கி விழுந்தா ஜனங்க தாங்க. நன்மை தீமை அறியத்தக்க உலகங்க இந்த உலகம். இந்த மதுரை பட்டணம், இந்த கிராமம், எந்த கிராமத்துக்கு போங்க, எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, எந்த தீவுக்கு போங்க, உலகமே நன்மை தீமை அறியத்தக்க ஜனங்களால ஆதாம் வழியா பிறந்து வந்திருக்கிறாங்க. பட்டு இந்த பேசும்போதே உங்கள் பிள்ளைங்க கண்ணே மணியன்னு சொல்கிறீங்களா, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் மனைவி ஆதாம் வியாபாரக்குள்ளே பிறந்து வந்த தலைமையில கைவக நல்ல தேவடைய ராஜு நற்செய்தி தேவனி நல்ல மேய்ப்பத்தனோட ஜீவ சொல்கிறான். அவங்க பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு. அதுக்கப்புறம் ஆதாம் முழு உலகத்துக்கு நல்லா கவனிங்க. தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிஜீவன் கொடுத்தாதான் பாவுன்ட்டு மண்ணா அவனுக்கு கழிவு பரிசுத்தாய் வந்து தேவன் பாதுகாப்பாங்க. இதை தீவிரமாக செய்யுங்க. உங்கள் குடும்பத்துக்கு செய்யுங்க, பட்டணத்துக்கு செய்யுங்க, முழு உலகத்துக்கு செய்யுங்க. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ராத்திரி பகலும் செய்துக்கிட்டே இருங்க. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள். ராத்திரி பகலும் ஜபம் பண்ணுங்கள். ஏன்னா ராத்திரி பகலும் பிசாசு கிரியை செய்யறான். 24 hours ஜாப் பிசாசு. மாம்சத்தின் ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு வெறுப்பு, ஒரு அவிசுவாசம், ஒரு அவநம்பிக்கை. உங்கள் விசுவாசிங்க அவிசுவாசப்படுறாங்க, சந்தேகப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. காசு இல்லை, அது இல்லை, எல்லாம் தான் இல்லை. சிலுவை தான் அது. வந்து சிலுவையான பாவத்தின் சம்பளம் மரணம். சிலுவையில் வந்தது இயேசு. ஒவ்வொரு விஷயம் ஆதாம் மூலமாக பாவத்தின் சம்பளம் மரணத்து சிலுவையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறான். அந்த சிலுவையில் இயேசு என்னமா செஞ்சாருன்னு சொல்லி கொடுங்க. இயேசு ஜீவன் கைவிட்ட பிதா காடு இயேசு ஜீவன் பரிபூஜ்யம் கொடுத்தா. அதான் தேவடைய ராஜ்யத்துக்கு நற்செய்தி. சிலுவையில பிரதான கற்பனை இயேசு கிறிஸ்து சரி இயேசு கைவிட்ட பிதாவே கொடுக்குற ஆவியத்து ஜீவரத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஈட்டியால் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் முழு உலகத்துக்கு குத்தாரா இல்லையா? ஜீவரத்தம் அதை தான் உனக்கும் கொடுத்துருக்கிறார். அவருடைய அப்பத்தை திராட்சை சாப்பிட்டு இருக்கிறாய். அதை எடுத்து தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தாங்க. தேவடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம். அதை செய்யுங்க. ராத்திரி பகலும் பாவுட்டு மனவு 3ஆம் நாள் தேவத்தை கல்லப்படும் வானகுரு சகல அதிகாரம் பெற்றுட்டாரு. அதுக்கப்புறம் உலகத்தை சுதந்திரிச்சாரு. சகல வாக்கு தத்துவம் இயேசு 3ஆம் நாளில் நிறைவேறு பரலோக ராஜ்யத்துக்கு போய் எதை பேசுங்க. இந்த பேஸ் பண்ணி சுவிசேஷம் தருவீங்க. இதை விட்டுட்டீங்கன்னாக்கா நீங்கள் பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். அவர் இப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் அப்படி போதிக்கிறார், இவர் இப்படி போதிக்கிறாரு. உபதேச சண்டைகள். தேவநீதி உயிர்த்தேலும் பாவத்தின் சம்பளம் மரணதான் பிசாசு உபதேசம். ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனி பூசி அத்தனை பிசாசு உபதேசம். நன்மார்க்கம் துன்மார்க்கம், ஷண்மார்க்கம் துன்மார்க்கம் தாங்க. எல்லா மதங்களும் ஷண்மார்க்கங்களையும் போய் இயேசு ஜீவ மார்க்கத்தை கொண்டு வந்தார். அப்போ உலகம் முழு நன்மையும் தீமை அறியத்தக்க மார்க்கம். அதான் பிசாசு உபதேசம். சுருக்கமாக சொல்கிற மாதிரி எல்லாமே என் செய்தியெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப எல்லாமே இலகுவாக போடும். இயேசு ரொம்ப காம்படிக்கலான ஆள் கிடையாதுங்க. எல்லாம் சுலபமாக தான் சொல்லிட்டு போய் இந்த போதகர் இந்த ஜீவ மார்க்கத்தை சத்திய ஊழியக்காரங்க பல உபதேசத்தை போய் குழப்படி பண்ணி எல்லாம் குழம்பி போயிடுறாங்க. இவர் அவரை குழப்பிறாரு, இவர் அவரை குழப்பிறாரு. உபதேசமாக குழப்பமாக இருக்குது. அதை விசுவாசம் கேட்டு குழம்பியே போயிடுறாங்க. ஜீவ மார்க்கம் தான் இயேசு கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவ நீதி தூள் இயேசு நாடே உடித்தேன் ஜீவனமாக இருக்கிறேன். அதான் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம். அந்த பரிகாரத்தை தான் இயேசு போதித்த மத்திய மார்க் லூக்கா யோவான் போயுதோ. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டவன். அது இயேசு அம்புக்குறிக்காடு. அவன் எங்க ஆபிரகாம் எப்போ தேவனை சந்திக்கும் போதெல்லாம் தொழுது கொள்ளும் போது ஒரு 18 ஆட்டு பலி பெருத்து செலுத்தா தேவனையே சந்தித்துக் கொள்வான். ஈசாக்கு பலி பெருத்த ஒரு 18 ஆட்டுக்குட்டி. யாக்கோபு மோசே பஸ்காட் வச்சு நிலைக்கால பூசி அந்த 18 ஆட்டுக்குட்டி மூலம் தேவனை சந்தித்தாங்க. பழைய ஏற்பாடு உள்ள அந்த பஸ்காட்டுக்குட்டி, அந்த 18 புதிய உலகத்தை பார்த்து தேவாட்டுக்குட்டி. அது ஜீவரத்தம் தேவ நீதி உயிர்த்தேதல். அதை பிதாவாகி ஆதாரம் முழு உலகத்தை கொடுக்கணும். அவ்வளவு தாங்க தேவடைய ராஜ்யத்துக்கு தேவ நீதி இயேசு சாமியோட வாக்கு தத்தங்களை ஆவியின்படி ஜீவரத்தம். நீங்க ஜீவ மார்க்கத்தில் வரும்போது தான் ஆவி உலகமே உங்களுக்கு செவி கொடுக்கும். நன்மை தீமறித்த உலகத்தில் கவலை பயம் வெறுப்பு அதோடு கூட ஒரு ஜபம். அதெல்லாம் மத ஜபம், பாரம்பரிய ஜபம். பாவத்தின் சம்பளம் மரித்துக்கு பரிகாரம் இயேசு பரமண்டலுக்கு பிதா. உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சத்தம். தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு பிரசங்கமானாலும் சரி, ஜபமானாலும் சரி, அது ஆராதனையானாலும் சரி, கிறிஸ்டியானிட்டி எல்லாம் கிறிஸ்துக்குட்பட்ட காரியங்கள். தேவன் இதில் தொடங்கி உழித்தல் இயேசு சாமோட வாக்கு தத்தங்களை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு கொடுத்துட்டுதான் ஒரு பிரசங்கத்தை பண்ண, ஒரு ஆராதனை பண்ண, ஒரு ஜபம் பண்ண, ஒரு எல்லாமே அப்படித்தான் பண்ண. பிரதான கற்பனை அடிப்படையில் தான் பிரசங்கம், ஜபம், துதி, ஆராதனை எல்லாமே நீங்கள் பண்ணணும். கிறிஸ்துவானிட்டி எல்லாமே பிரதான கற்பனை. உன் தேவனாய் கத்தில் உயிர்த்து அன்பு என்ன அன்பு கிறிஸ்து அன்பு இயேசு சாமோட வாக்கு தத்தங்கள். அதுக்கப்புறம் உன்னிதல் பிறண்டத்தில் அன்பு ஆதாம் முழு உலகத்து இயேசு ஜீவன் பண்ணுற அன்பு. அதுதான் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தினால் எல்லா காரியத்தையும் செய்யணும். இது ரெண்டுமே கிடையாது.
ஊருக்கு 4 பேருக்கு தெருக்கு 2 பேருக்கு கசப்பு, பகை, வைராகியம், மாம்சீக கிறிஸ்துவ சபைகளில் பெருகிவிட்டார்கள். மாம்சீக ஊழியக்காரர்கள் பெருகிவிட்டார்கள். போட்டிகளும் பொறாமைகளும் எரிச்சலுமாக போய்விட்டது. சபைகள் எங்கு பார்த்தால் பிரச்சனைகள், போராட்டங்கள், சாபங்கள், மரணங்கள், தரித்திரங்கள் தாண்டவமாடுகிறது. சபைகளுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே தேவ அன்பு இல்லை. கிறிஸ்துவின் அன்பு ஜீவனை தேவன் முழுவதும் கொடுக்கின்ற ஒரு அறிவு இல்லை. ஆனபடியா இந்த சுவிசேஷத்தை கேளுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்கள் செய்வார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் நோட் பண்ணிக்கோங்க. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்திங்க கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தினா ஜீவ மார்க்கம். தேவனுடையனா இயேசு என் பிதா ஜீவனுள்ள குமாரன் ஜீவனுள்ளவராயிருக்கும் தேவநீதிட்டு உயிர்த்ததுதான் அது நற்செய்தி. அந்த இயேசுக்கு சாப்பிட வாக்குத்தது. அதை தேவன் தனக்கு முழு உலகத்து கூட. அதை தவிர அடுத்த கட்டத்தில் நீ போகக்கூடாது. ஜீவ மார்க்கத்தை விட்டாக்கா அடுத்த கட்டத்தில் நன்மைத்தையும் சுயநீதியில் போயிடுவேன். அங்கே சாகவே சாவாய். இப்போ இயேசு போதித்த எல்லா போதுமே தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி தான். ஆமா, அதுதான் ஜீவமா. இயேசுக்கு ஆமண்ட வாக்கு தத்தங்கள். பாவத்தின் சம்பளம் மரணத்தை கடந்தவர் தான் இயேசு. அவர் தேவநீதி உயிர்த்தெழுதலுமானவர். அதை தான் தேவனுடைய ராஜ்யம் நற்செய்தியை கொடுத்தாரு. இயேசுவை படி இயேசு சத்து இயேசு ஜீவன். அதை என் பேரை சொல்லி பிதாவாகி தேவனுக்கு முழு உலகத்தை கொடுக்கணும். என் பாவம் பிதாவாகி முழு உலகத்தை பாதித்தவனுக்கு பரிகாரம் பண்ணணும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. அந்த இயேசு சரீர், இயேசு ரத்தம் எங்க போனாலும் நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். 38 வருஷமா வியாதியஸ்தனாகிறான். நன்மை தீமறியதுக்கு வியாதியஸ்தனாயிட்டான். அங்க லேகியோன் பிஷா, பாவம் செய்கிற பிஷா நன்மை தீமறிய. இங்க திமிர்வாதக்காரன், பாவத்தின் சம்பளம் மாறணும். அங்க திரளான வியாதியஸ்தர்கள். ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க. அப்போஸ்தலர் 10:38 போடப்பட்டிருக்கு பாருங்க. எல்லா ஆதாமுக்குள்ள இருந்தாங்க வந்தாங்க. யாரும் தப்ப முழு உலகம் 800 கோடி பேருக்கு அதிகமான ஜனங்க போயிருக்காங்க. எல்லா ஆதாமுக்குள்ள நன்மை தீமறியத்தக்க 2 வட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அவனுக்கு பாவ தேவநீதியின் சம்பளம் உயிர்த்தது. ஜீவ விசுக்கு தான் வழி, சத்தியம், ஜீவன். அதுதான் பரிகாரம். அதை அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு முழு உலகம். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு கிடக்கிற மனுஷன். என் தாய் என்னை பாவத்தில் கருவிலேயே பாவங்க. கருவில் இருக்கிற குழந்தையே அபாஷன் பண்ணி கட் பண்ணிடுறான், கொலை பண்ணிடுறான். அபாஷன் பண்றாங்களா இல்லையா? என்ன பாவம் பண்ணிச்சு அந்த குழந்தை? பிசாசு அங்கேயே வேலை காட்டுறான். சரி, அதுக்கப்புறம் பிறந்து வரான். அப்புறம் வாலிப படிக்கிற வாய்நாள்லாம் பிசாசு போராடுறான். பணம் இருக்கலாம், கார் இருக்கலாம், வசதி எல்லாம் இருக்கலாங்க. எல்லாம் வச்சு சாப்பிட முடியும், நல்லா போக முடியும், நல்லா வசதியான வீட்டில் அவ்வளோதான் பார்க்க. அதான் பணம், காரும், பங்களாம் செய்யும். ஆனால் பிசாசு போராட்டம் இருக்கா இல்லையா? பாவங்கள் முடிவு பாதாளம் இருக்கா இல்லையா? ஊழியம் செஞ்ச எல்லாம் கொள்ளாதுங்க. அப்போ தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறார். சுற்றித்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவனை எப்படி குணமா? ஜீவன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நற்செய்தி, ஜீவ சொல்ற ஜீவரத்தம், தேவநீதி டு உயிர்த்தெழுதல், இயேசுவை படி இயேசுவை சத்தியம், இயேசுவை ஜீவன், இயேசுக்கு ஆமென்றும் வாக்கு தத்தங்கள். அதை என் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகம் சங்காத்த கூட பசுத்தாவை இறங்கிறார். இதை தான் ஊழி செய்தார். மத்திய மார்க், லூக்கா, யோவான் முழுவதும். இயேசுவை படி இயேசுவை சத்தியம், இயேசுவை ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். கெட்ட மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு மரணத்தையே கொடுக்குறான். முழு உலகத்துக்கு குத்துட்டு இருக்கிறான். அதை தடுக்கணும்னா இயேசுவே நல்ல மேய்ப்பன் ஜீவனையே கொடு. திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரானே என்று வேறு ஒன்றுக்கு வரான். அதை கண்டினியூ வாழ்நாள் யுகாயுகமாக ஆதாம் வியாபார காலத்திலேருந்து இன்னைக்கு ஒரு இயேசு குறிக்கிற ஜீவ சர்ற ஜீவரத்தம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு முழு சங்காரத்தை ஓடிறான். பசுத்தா இறங்குது. அண்ணால் போய் இனி பாவம் செய்ய, அதிக கேடாக கொண்டு வராதபடி இனி பாவம் செய்ய. அப்படின்னா தேவநீதி, இயேசுதான் அந்த தேவநீதி, அந்த உயிர்த்த ஜீவனமா இருக்கிறார். அதை தேவன் தனக்கு முழு வாழ்நாள் காட்டிட்டே இரு. பசுத்தா இறங்கணும். ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. தேவதூர்கள் பணிவிடை செய்வார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படிதான் வாழ்ந்தார்கள் பழைய புதிய ஏற்பாட்டில். சீசர்கள், பவுல், இனி நான் இல்லை, இயேசுவே எனக்கு இயேசுவே ஜீவன், கிறிஸ்டியனுக்கு ஜீவன், சாவினுக்கு ஆதாயம் சொல்லி ஜீவ மார்க்கத்தை வாழ்ந்தா உலகத்தையே கலக்கிறோம். அந்த காலத்தில், இந்த காலத்தில், எந்த காலத்திலும் ஜீவ மார்க்கத்தை விட்டு நீங்கள் சுயநீதியில் போயிட்டீங்க. பேர் ஊழியக்காரர்களாக, விசுவாசியாக இருக்கலாம், பெரிய பெரிய கூட்டத்தை கூட கூட்டலாம். ஜீவ மார்க்கத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணி தேவன் குளிக்கனா கூட்டம் கூட சுவிசேஷ கூட்டமாக காணிக்கு தான் பெறுவோம். ஆனால் ஏப்பில் வர எல்லா சன்மார்க்கு துன்மார்க்கெலாம் இருப்பாங்க. ஏன்னா பிரசங்க மார்க்கம் என்னன்னு தெரியல. ஆனால் அன்பாளே, ஜீவ மார்க்கத்தை போதிங்கள். இயேசுவை படி இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். ஜீவன் என்றால் இயேசுதான் ஜீவன். அந்த இயேசு ஆமண்ட வாக்குத்தத்தை ஜீவ சர்ற ஜீவரத்தம்.
பிதாவாகிய தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு கல்வாரியில் பாவத்தின் சம்பளம் மரணத்தை இயேசு துர்ச்செய்தியை உன்னுடைய துர்ச்செய்தி பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றார் சிலுவையில். அவர் என்னத்தை போயிச்சார் சிலுவை ஜபம் பண்ணார் துதியார் எல்லாமே நடக்குது சிலுவையில். என்ன பண்ண பிதாவே விடுகள் ஆவித்து ஜீவசரம் குத்தாரா பாவத்தின் ஜீவசரம் அதுக்கப்புறம் ஈட்டார் முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு. 3 நாள் பாவட்டு மரணத்தை பசுத்தாவி இறங்கிச்சு எழுந்து வந்தார். இந்த சுவிசேஷ உலகம்லாம் சொல்லிட்டாருங்க ஜீவ மார்க்கம். பரிசுத்த பிதாவே இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி சொல்கிறோம். பயப்படாதே கலங்காது தீயாது இனி நாள் அல்ல இயேசுவே எனக்குள் படைத்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மனுஷன் மரணம் அதுதான் மனுஷன். ஆராய்ச்சியே பண்ணாதே குசல விசாரிக்காது யாரையும். நிறைய பேர் குசல விசாரிச்சு அங்கே குசல விசாரிக்கும் அங்கே உயிர் போடும். எல்லாம் பாவத்தின் சம்பளம் மறந்தாங்க. உலகம் மதுரை பட்டணம் தமிழ்நாடு இந்திய தேசம் முழு உலகம் நீயும் எல்லாரும் சேர்த்து தான் டோட்டலாக வாஷ் அவுட் ஆதாமுக்குள் பிறந்தவன். இப்போ தேவி நீதி தூவித்தில் முழு உலகத்தை அவன் இழக்கிறது. ஏசு சரி தேவன் தனக்கு முழு பாவம் மூடு அப்சுத்தா இறங்கி ராத்திரி மொழி தான் ஜோலி. ஏசு தேவடைய ராஜ்யத்துடைய நச்செய்தி பெங்கும் பிரசங்கம் கூட 12 பேர் கூட்டி இதை தான் சொல்லி கொடுத்தார் 12 விசேஷர்களுக்கும். ஆமாம் ஜீவ மார்க்கத்தை போதிங்கள் அதுதான் படி அவர்தான் படி அவர்தான் சத்தியம் அவர்தான் ஜீவன் அவர்தான் உயிர்த்தல் அவர்தான் ஜீவன். தேவன் தனக்கு உலகத்து மாம்சமான அவர் வெளிப்படுத்தி பிரதான கற்பனை கைகொள்ளு பாவட்டும் அவனை ஓடிப்படும். 100 பேருக்கு 1000 பேருக்கு லட்சம் ஆதாமுக்குள்ள பிறந்தவன் நன்மை தீமை அறியத்தக்க 100 பேருக்கு இயேசு ஜீவன் பண்ணி தேவன் தனக்கு உலகத்து பசுத்தாய் 100 பேர் பசு தேவதூர் வருவாங்க. 100 பேர் இரவும் பக்கம் இப்படியே ஜெபம் 1000 பேருக்கு ஜெபம் 1,00,000 பேர் சொல்லு. பஸ் காட்டு நிலைக்கால 6 லட்சம் கொடு 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்க பாவண்டோ சங்காது பரிசுத்த எகிப்து ஷெரீப் செங்கல் யோர்தான் கானான் தேசம் வந்து சேர்ந்தாங்க. ஜீவாட்டுக்குட்டி பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டு பஸ் காட்டுக்குட்டி பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு நம்முடைய பஸ்காவை கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அந்த இயேசு சரி இயேசு ரத்தம் அவர் தேவநீதி உயிர்த்தெதிரமா இருக்கிறார். என் பேர் சொல்லி தேவன் தனக்கு குடும்பத்தார் பட்டத்தார் தேச சபையார் இரவும் பக்கம் ஜெபிக்க 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 தேவநீதி உயிர்த்தல் கொடுக்க பசுத்தாவி இறங்க சங்காதன் ஓட அசுத்தாவிகள் விலக வர விருத்தி ஆசீர்வாத ஐஸ்வர்யம் உண்டாகும். 1 நாள் 2 நாள் வாழ்நாள் முழுக்க இப்படி வாங்கணும். ஒரு கிறிஸ்துக்கு இருந்தால் புது படகுகள் எல்லாம் ஓய்ந்து போயின எல்லாம் புதிதாகின. குடியானது திராட்சை செடி எண்ணிலே கிறிஸ்து ஜீவ மார்க்கத்திலே நிலைத்திருங்கள். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமையின் கனவு புகழ்ச்சியும் வாழ்க்கையில் தென்படுவதை பார்ப்பீர்கள். பசுத்த அந்த வார்த்தையின் மூலமாக இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்க தாவே. எல்லா ஜெபத்துக்கு கேட்டு பதில் கொடுத்துருக்காரு இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. என்னுடைய பெயர் பாஸ்ரா தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் செய்யுங்க. அது ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கேன். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். உங்களோட பிள்ளைகளுக்கு உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவுகளுக்கு இந்த செய்தியை தயவாய் ஷேர் பண்ணுங்க. யூடியூப்பில் போயிட்டு லிவிங் ட்ரூத்ஸ் மதுரை சர்ச் பண்ணுங்க. தாமஸ் அதில் ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன். தினந்தோறும் அதிகாலை கொடுக்குற வெளியேற்பட்ட செய்திகளை கேளுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்பில் தினந்தோறும் கொடுக்குற செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகள் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். இந்த கடைசி நாள் ஏபில் நீங்கள் பங்கு வல்லமையாக பயன்படுத்தப்பட வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தருக்கு ஊழிய செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமாம் அல்லேலூயா. கர்த்தர் இந்த செய்தி உங்களோடு கூட பேசியிருக்கிறாரா? கர்த்தருக்கு நீங்கள் காணிக்கை செய்ய உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன் அக்கௌண்ட் நம்பர் 5922075523 IFSC கோட் ID IB 000B066 பிபிகுளம் பிரான்ச் மதுரை இந்தியா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிட்டியார் எல்லோரும் ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறார்கள். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிசாசு வாழ்வில் அகப்பட்டுக்கிறார். இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் தேவடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை பிரசங்கித்து வந்தார். தேவடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி ஜீவ சரீரம். பாவத்தின் சம்பளம் மரணத்திற்கு முன்னாடி இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவநீதி உயிர்த்தல் அவன் பேரை சொல்லி தேவன் தன் முழு உலகத்துக்கு பிசாசு வாழ்வில் அகப்பட்டு விடுதலையாக்கி அவனை சத்திரத்திலே அவனை திருச்சபையில வந்து சேர்க்கிறார். பிசாசுகளை துரத்துகிறார். ஜீவ மார்க்கத்தை போதிக்கிறார். ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். இயேசு சத்த சகல பாவங்களுக்கு சுத்திகரிக்கும். அதான் தேவடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. அவர் ஜீவன் உள்ளவர். அவர் மத்தியஸ்தர். மாறவே மாட்டார். பாவட்டு மனுஷர் தேவாய் கண்டிப்பாய் ஊட்டப்படும். இந்த ஜீவ மார்க்கத்தை போதிங்கள். கடைசி நாளின் ஜெயிப்பில் தேவன் உங்கள் வல்லமையாய் படுத்துவார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் மாபெரும் ஜெயிப்பிலை கொண்டு வரார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 16/4/2022 மதுரை பட்டணத்தை கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.